பரபரப்பான அரசியல் சூழலில் ஈரோட்டில் நாளை மதிமுக பொதுக்குழு நடைபெற உள்ள நிலையில் திருச்சியில் மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பொறுத்த வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் முடிந்து 8வது ஆண்டுல இந்த கூட்டணியில் இருக்கிறோம். திமுக தலைமையில கூட்டணியில் இருக்கிறோம். பல இதுல நீங்க வைக்கிற சில எதிரை பொறுத்த வரைக்கும்னா நீங்க ஒரு கூட்டணியில் சேரும் பொழுது ஒரு பொதுவான நோக்கம், ஒரு ஜெனரல், ஒரு காமன் அப்ஜெக்டிவ் இருக்கும். அதனாலதான் ஒரு பல இயக்கங்கள் ஒரு கூட்டணியில் சேர்றாங்க. நாங்களும் அதே மாதிரி ஒரு அடிப்படையில மதவாதத்தை எதிர்க்கிற ஒரு அணியில நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த அணியில வந்து சேர்ந்திருக்கோம். நம்ம 8வது வருஷம் இது தொடரும். நம்ம அதே நேரத்தில் அந்த கூட்டணியில் இருக்கிற அனைத்து இயக்கங்களும் ஒரே நிலைப்பாட்டில், எல்லாத்திலும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுல சில மாறுபட்ட கருத்துக்கள், சில விஷயங்களை பொறுத்து மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். இல்ல கூட்டணி தலைமை எடுக்கிற முடிவுகள் எல்லாத்துக்குமே எங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு திருப்தி இருக்குமா? கிடையாது. சில தருணங்கள்ல எங்க இயக்கம் மாத்திரம் கிடையாது, பிற இயக்கங்களுக்கு சில நேரங்களில் பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்டதோ எதிர்பார்த்ததோ நடக்காம இருக்கலாம். ஆனா அதை வச்சுக்கிட்டு, ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு கூட்டணியில பிளவு இல்ல இவங்க வந்து வெளியே போறாங்கன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சென்ற முறை நம்ம இதே மாதிரி ஒரு அரசியல், இதே மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன், நாங்க இந்த கூட்டணியில் எந்த நோக்கத்துக்காண்டி சேர்ந்தோமோ அந்த நோக்கம் இனி அந்த நோக்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதுக்கு அவசியம் இருக்கு. ஆனா மதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியில் தொடரும் நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன். நீங்க எங்களை மாத்திரம் கிடையாது, நீங்க சொல்ற மாதிரி விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், இல்லாட்டி காங்கிரஸ் இயக்கமா இருக்கட்டும், இல்ல பொது உடைமை இயக்கமா இருக்கட்டும், எல்லாரும் பத்தி அப்பப்போ சில கேள்விகள் வருது. அதுக்கு உண்டான பதில்கள் அந்த சொல்றேன். ஆனா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இங்க இந்தியா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி வலுவா இருக்குங்கிறத நான் சொல்ல முடியும். விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டும் வந்து எங்களுக்கு அதிக சீட் தரணும் கேட்போம்னு சொல்லி கேட்கறாங்க. நீங்க அதை பத்தி பேச மாட்டீங்க? இல்ல, நான் சொல்லலண்ணா. இப்ப நீங்க என்கிட்ட போனோட கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க அதே சீட்டு கேட்பீங்களான்னு கேட்டீங்க. நான் சொன்னா நான் ஒரு முதன்மை செயலர், நான் இந்த முடிவு எடுக்க முடியாது. ஒரு இயக்கத்தில் பொறுத்த வரைக்கும் இயக்கத்துடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாருக்கும் ஒரு ஆசை. இப்போ கம்யூனிஸ்ட்காரங்க கேட்கறாங்க, இப்போ காங்கிரஸ் இயக்கம் கேட்கறாங்கன்னா அந்த இயக்கத்துடைய உரிமை இருக்கு, அது தவறு கிடையாது. எந்த அரசியல் இயக்கம் பொறுத்த வரைக்கும் அவங்க வளர்ந்து நினைப்பாங்க, இல்ல இதோட போதுங்கிறது கிடையாது. அதை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எங்க மறுமலர்ச்சி திமுக பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாருக்குமே கூடுதல் எண்ணிக்கை சீட்டு வரணும். அங்கீகாரம் இயக்கம் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 12 சீட் நின்னாதான் அங்கீகாரம் கிடைக்கும். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுது. அந்த ஆசை எங்களுக்கு இருக்கு. ஆனா ஒரு கூட்டணிங்கிற போது, பல இயக்கங்கள் சேரும் போது அந்த காலகட்டத்தில் பல நெருக்கடிகள் எங்களுக்கு மாத்திரம் கிடையாது, கூட்டணி தலைமைக்கு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அப்போ ஒரு பொது நோக்கம் சொல்றோம் இல்லையா, ஒரு காமன் அப்ஜெக்டிவ்காண்டி நம்ம சேர்றோம். அந்த நோக்கத்துக்கு ஏதாவது பாதகம் வந்துடக்கூடாது, கூட்டணியில ஏதாவது விரிசல் வந்துடக்கூடாது. அப்போ பொறுத்த வரைக்கும் ஒரு சமரசம் ஏற்படும். இப்போ நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கும் போது எங்களுக்கு இயக்கத்தில் இருக்க எங்க ஆசை இருக்கு. ஆனா முடிவெடுக்க வேண்டியது இயக்கத்துடைய தலைமை நிர்வாகிகள். எல்லாருக்கும் இருக்க ஆசைதான். இப்ப எப்படி நீங்க கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு, விசிகேக்கு, காங்கிரஸ்காரங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், எங்களுக்கு ஆசை, அந்த ஆசை எனக்கு இருக்கு. ஆனா நானா ஒரு முதன்மை செயலரா நான் இத்தனை சீட்டு அங்க வேணும் எதிர்பார்க்குங்கிறது அது ஒரு முதிர்ச்சியான இது ஒரு பதில் இருக்க முடியாது. ஒரு மெச்சூர்டு அது அப்படி நான் சொல்லவும் கூடாது. இயக்க தலைமை முடிவெடுக்கும். என்னுடைய இப்போ நீங்க ஒரு தனிப்பட்ட முறையில் நீங்க கேட்டீங்கன்னா என்னுடைய ஆசையோ இல்லாட்டி மாவட்ட செயலோட ஆசையோ துணை பிடிச்ச ஆசையோ நாங்க சொல்றோம், தலைமை கிட்ட சொல்றோம். ஆனா நாங்களா போய் ஒரு பத்திரிகை ஒரு பிரஸ் மீட்ல பார்த்து எங்களுக்கு இவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்றது மற்ற இயக்கங்கள் நடக்கலாம். மதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு இயக்கம். இதுல பொறுத்த வரைக்கும் தலைமை என்ன சொல்லுதோ அந்த வழிகாட்டுதல் இயங்குற ஒரு இயக்கம். ஆனா நாங்க எங்களுடைய ஆசைகள் பொதுக்குழு நடக்குது. பொதுக்குழு நடக்கும்போது கண்டிப்பா எங்களுடைய கருத்துக்கள் அங்க சொல்லுவோம். நம்ம தலைமை முடிவெடுக்கும். 12 சீட்டு உங்களுக்கு நெருக்கடின்னு சொல்லிருக்கீங்க அங்கீகாரத்துக்கு. அது அந்த 12 சீட்டுக்கு மேல் கேட்பீங்களா? நீங்க அங்கீகாரம் பெறணும்னா 12 சீட்ல நிக்கணும். நீங்க அங்கீகாரம் பெறணும் 12 சீட்ல நிக்கணும். நீங்க அதுதான் உங்களோட பதில் சொல்லியிருந்தேன். நான் எத்தனை சீட் நாங்க கேட்க போறோங்கிறது நீங்க இயக்க தலைமை முடிவு பண்ணும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.